வணக்கம் மகளே, வெல்கம் டு பிரைம் ஸ்பார்க். இந்த வீடியோவில் நம்ம ஹேக்கர் ரேங்கோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம 2 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். ரெண்டுமே ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான், ஈஸி லெவலில் உள்ளது தான். ஒன்று அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், இன்னொன்று லூப்ஸ். ஓகேவா? இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீரீஸை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துங்க. நம்ம பைத்தானை தமிழில் ஹேக்கர் ரேங்க் மூலமாக சொல்லி தந்துகிட்ருக்கோம். ஓகே, வள பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக்கர் ரேங்க்குள்ளே இருக்கோம். இதில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹலோ வேர்ல்டும் பைத்தானும் முடிச்சாச்சு, பைத்தான் இஃபெல்ஸும் முடிச்சாச்சு. ஸோ தென் அடுத்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், உள்ள போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். அதாவது அந்த சால்வ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ், அது மெத்தட்ஸை நம்ம அந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நம்மளுக்கு பொதுவாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அடிஷனு, சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, இது எல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக எப்படி ஒரு அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற லைட்டாக பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஸ்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதில் நான் ரெண்டு நம்பர்ஸை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், நான் 2 + 3ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். அதை பிரிண்ட் எஸ் அப்படிங்கிறத கொடுப்போம். என்னோடது 5 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இருங்க, நான் இந்த லெட்டர்ஸை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டு இப்போ நம்ம யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட்டை எடுத்து, அந்த இன்புட்லேருந்து நம்ம அந்த இன்புட்டை எடுத்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி, அந்த வேரியபிளை இன்னொரு வேரியபிளை நம்ம அடிஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். இப்போ நான் பண்ணுற பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற வேரியபிளில் நம்ம ஒரு இன்புட் எடுக்கிறோம். இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த கமெண்ட்ஸ் கொடுக்க வேணாம் அதில். நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்கிறதுனால இப்போ எதுவும் கொடுக்கலை. இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். அதில் a + b ஆட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் எஸ். ஓகே, எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் நம்மளுக்கு கேட்குது 5, ரெண்டாம் நம்பர் 6, 5, 6. பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 5, 6 அப்படின்னு வந்திருக்கு. ஏன் இப்படி 5, 6ன்னு வந்திருக்குன்னா, எப்போவுமே பைத்தான் கொடுக்குற இன்புட்டை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக தான் எடுத்துக்கும். இப்போ 2 ஸ்ட்ரிங்கை நம்ம அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணோம்னா 2 ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து தரும். இப்போ திரும்பி நான் அதை ரன் பண்ணி காட்டுற பாருங்க. 2 ஸ்ட்ரிங் போடுவோம். ப்ரைம்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸ்பார்க்னு ஒரு ஸ்ட்ரிங் பண்ணால் ப்ரைம் ஸ்பார்க்னு ஆட் பண்ணி, இதுமாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூ தான் அது எடுத்துக்கும். இதை நம்ம இன்டிஜராக மாற்றுறதுக்கு நம்ம இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் இது யூஸ் பண்ணுவோம். இன்ட்டுன்னு போட்டு இந்த இன்புட்டில் இன்ட்டுன்னு போட்டு நம்ம கவர் பண்ணிடணும். க்ளோஸ் ப்ராக்கெட், க்ளோஸ் பேரன்திசிஸ், ஓப்பன் பேரன்திசிஸ், க்ளோஸ் பேரன்திசிஸ். ஓகே, சாரி. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் திரும்பி இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்.
இப்போ ஆட் பண்ணி தானே பார்ப்போம். ப்ளஸ் ஓகே ஆட் ஆகிட்டு நமக்கு நம்ம ஆன்சர் வந்து 11 அப்படின்ட்டு வந்து வந்துட்டு. இதே தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணிக்கணும். அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ப்ரொவைடட் கோடு ஸ்டெப் ரீட்ஸ் டூ இன்டீஜர் ஃப்ரம் எஸ்டிடிஇன் ஏ அண்டு பி ஆட் கோடு பிரிண்ட் 3 lines வேர். அதாவது அவங்க வந்து 2 இன்டிஜர்ஸ் வந்து கொடுப்பாங்களாம். அதை வந்து நம்ம கீழே உள்ள கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து அதை வந்து கோடு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள என்ன கண்டிஷன் அப்படின்னா, த ஃபஸ்ட்டு கண்டைன்ஸ் சம் ஆஃப் த 2 நம்பர்ஸ். 2 நம்பர் வந்து சம் பண்ணணும். சம்னா என்ன? சம்னா வந்து அடிஷன்னா கூட்டுறது. த செகண்ட் லைன் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 நம்பர். ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்ன? சப்ராக்ஷன்னா என்ன? கழிக்கிறது. அடுத்து ஃபஸ்ட் அண்ட் செகண்டுங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து த தேர்ட் லைன் கன்சிடரிங் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். என்ன கண்டைன்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த தேர்ட் லைன் வந்து ப்ராடக்ட் பண்ணும். ப்ராடக்ட்னா மல்டிப்ளேஷன்னா என்ன? பெருக்கிறது. இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஏல வந்து 3னும் பியில் வந்து 5னும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, ரெண்டுமே ஆட் பண்ணி 8, ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணி -2, ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணி 15 வந்துட்டு. ஓகே, இதில் வந்து இன்புட்டு வந்து இதில் இன்னொரு இன்புட் ஃபார்மேட் கொடுக்குறாங்க. ஏ ஒரு இன்டிஜர், ஏ வந்து ஃபஸ்ட் இன்டிஜர்னும் பி வந்து செகண்ட் இன்டிஜர்னு இருக்குது. இந்த கன்சிடரன்ஸ்னு இருக்குது பாருங்கள். இது ஒன்றுமே இல்லை, 1லேருந்து 10 to the power of 10 வரைக்கும் வந்து ஏ வந்து இருக்கணும் அப்படின்னு, அதுக்குள்ளே தான் வந்து ஏ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பியும் அதேமாரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சாம்பிள் இன்புட் 0 வந்து கொடுத்துருக்காங்க. 3 2 நம்ம சாம்பிள் 3 1 6 சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி வந்துட்டு. ஓகே, இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் லைன்லலாம் கொடுத்துருக்காங்க இன்புட்டு இன்டிஜராக மாற்றுறதுக்கு வந்து இன்ட்டு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபின்னு 2 இன்டிஜர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதில் நம்ம வந்து இதை வந்து ஒரு வேரியபிளில் வந்து சேவ் பண்ணிப்போம். எல்லாத்தையும் நம்ம எல்லா அரித்மெண்டிக் ஆப்ரேஷனையும் ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு அரித்மெண்டிக் ஆப்ரேஷன் வந்து எக்ஸுங்கிற வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியாச்சு. ஒய் ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இசட் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மற்ற நம்ம நோட்டில் எழுதுகிற மாதிரினா வந்து கிராஸ் சிம்பிள் போட முடியாது. இதில் வந்து ஸ்டார் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி 8 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் சிம்பிள் வரும். ப்ளஸ் இன்ட்டு பி. ஓகேவா? இது 3த்துக்கும் வேரியபிள் செட் பண்ணியாச்சு. இப்போ இது 3த்தையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் எக்ஸ், ஓகே, பிரிண்ட் ஒய், ஓகே, தென் பிரிண்ட் இசட். ஓகே, 3த்தையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை சப்மிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி வைப்போம். சப்மிட் கோடு கொடுக்குறோம். ஓகே, டெஸ்ட் கேஸ் 2மே வந்து பாஸ் ஆகிட்டு. இந்த ப்ராப்ளம் பற்றி எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளமுக்கு வந்து நம்ம இப்போ போய்டுவோம். ஓகே காய்ஸ், இதான் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்புறம் வந்து அதை கோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் லூப்ஸுங்கிற ஒரு கான்செப்டை வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த லூப்ஸை பற்றி பெஸ்ட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிடணும். ஏன்னா வந்து நீங்கள் முன்னாடியே அதை படித்து தான் வந்து இப்போ பைத்தான் லைட்டாக தெரிஞ்சுட்டு தான் வந்து இந்த ஹேக்கர் ரேங்க்குள்ளே வந்திருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு லைட்டாக நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம
கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஆல்ரெடி உள்ள கோடு இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 5 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வரைக்கும் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க. இப்போ 5ங்கிற நம்பர் வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரிண்ட் 1 பிரிண்ட் 1 இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். த்ரீ 4 5. இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் தனியாக கொடுத்துட்ருக்கோம். இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. இது வந்து இப்போ நார்மலாக தெரியலாம், ஆனால் வந்து ஒரு பெரிய லைன் கோடு எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு பதிலாக நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுற பாருங்க. for I in range 6. பாருங்கள் 0லேருந்து 1 வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டு. எப்படி இது பிரிண்ட் ஆனது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபாருங்கிறது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். லூப் அப்படிங்கிறது ஒரே வேலையை வந்து திரும்பி திரும்பி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து இஃப் கண்டிஷன் மாதிரி தான் ஃபாரும். இது ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து ஐங்கிற ஒரு வேல்யூ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு லெட்டர் கொடுத்துருப்போம். இந்த ஐ லெட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த 6 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை வந்து கேரி பண்ணிக்கிறது வந்து யூஸ் ஆகுது. இதான் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஐ இன் ரேஞ்சுங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இப்போ பாருங்கள், ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6ங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 6ங்கிறது கொடுத்துட்டோம்னா, ரேஞ்சுனா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் நம்ம இங்கே வச்சுக்கோம். ரேஞ்சுங்கிறது அதுதான் அர்த்தம். இப்போ வந்து 6ங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து பிரிண்ட் ஐ அப்படிங்கின்னு வந்து கொடுத்துட்டோம். இந்த 6 வேல்யூ வந்து இந்த ஐயில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகி நம்ம வந்து இங்கே ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து 6 வரைக்கும் உள்ள வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. இது எப்போவுமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து n-1ங்கிற கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து இந்த எண்ணில் என்ன 6ன்னு கொடுத்தோம்னா n5 வரைக்கும் தான் வந்து பிரிண்ட் ஆகும். அது மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் தான் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் புரியல அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, வந்து இப்போ நம்ம ப்ராப்ளம் பற்றி பார்க்க போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க் கொடுத்துருக்காங்க. வந்து நமக்கு வந்து ஒரு இன்டீஜர் கொடுத்துருவாங்க. அதை நம்ம என்னங்கிற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். த ப்ரொவைடர் கோடு stb reads an integer n from std in for all non-negative integers I less than n print I square. இப்போ வந்து நம்ம ஐங்கிற வேல்யூ தான் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்குமா, என்ன இருக்கா, அந்த எண்ணை விட ஐ வேல்யூ எல்லாம் சின்னதாக இருக்கணும். அதெல்லாம் நான் நெகட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கும். நம்ம என்னத்தை பிரிண்ட் பண்ணுவோம்னா ஐ ஸ்கொயர்னா, இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து 3ங்கிற ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுங்க. 3 தான் வந்து ஐயில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இந்த ஐயில் ஸ்டோர் ஆகிற வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும், ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயருங்கிறது என்ன, 3 ஸ்கொயருங்கிறது வந்து 9. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 3ங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. 3 வரைக்கும் உள்ள வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகுதா, 0 1 2 வந்து n-1 பேசிஸில் வந்து 0 1 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இந்த 0 1 2 வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்வைஸ் ஆகும், அதாவது ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயர் ஆனதுன்னா என்ன ஆகும், 0 1 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இன்புட் ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வரிசையாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி லைன் கன்சன்ட்ரைங் இன்டிஜர் எண்ணை வந்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் 1லேருந்து 20க்குள்ளே தான் இருக்கும். அவுட்புட் ஃபார்மேட் வந்து n லைன் 1 கரஸ்பாண்டிங் ஐ ஆன் ஈச், அதாவது ஸ்கொயர் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சாம்பிள் 5ன்னு கொடுத்துருக்காங்களா.
0 1 2 3 4 5 9 16 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியிருக்கோமா. இப்போ நம்ம வந்து இதை நம்ம எப்படி ஸ்கிரிப்டில் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க n இன்டிஜர் இன்ட்டு வேல்யூவை நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஓகேவா. இப்போ வந்து ஃபார் லூப் வந்து நம்ம போடுவோம். இப்போ ஃபார் லூப்பில் வந்து ஃபார் I இன் ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா n வேல்யூ. ஏன் n வேல்யூ போடுறோம்? n வரைக்கும் தான் நம்ம போடணும். என்னங்கிற வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 5ன்னு நம்ம வந்து போட்டோம்னா 5 வரைக்கும் வந்து அது வந்து பிரிண்ட் ஆகும். n வேல்யூ 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும், 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து ஐயை வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் I ஸ்டார். ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து ஏன் வந்து I ஸ்டார் ஐன்னு கொடுத்துருக்கேன்னா I ஸ்கொயருங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? I இன்ட்டு I அப்படி எழுதலாம். அதான் வந்து அதனால தான் வந்து நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் I ஸ்டார் ஐன்னு கொடுத்துருக்கேன். இந்த n வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு ஃபார் I இன் ரேஞ்ச். இப்போ வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்மிட் கோடு. ஓகே, தட்ஸ் ஆல். 2 டெஸ்ட் கேஸ்லையும் நம்ம பாஸ் ஆகியாச்சு. இதுக்கு முன்னாடி நான் 2 ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். நானும் இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எது புரிஞ்சுதுங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் வந்து நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். பாய்.